இப்போ பதவி ஏற்றிருக்க முஸ்தபா கமேனி அவர் வந்து இது முன்னாடி ஐஆர்ஜிசியில் சீஃபாக இருந்தார். போய் போர்க்களத்தில் 80களில் அங்கே வந்து ஈராக்கோட போர் நடக்கும்போது முன்னணியில் போர் புரிஞ்சாள். இஸ்ரேலில் பொதுமக்கள் அவங்களுடைய ஊர்வலம் போனதில் வீடியோலாம் பார்த்தீங்களா? கதறாங்க, ஈரான் ஈரான் வி ஆர் சாரி ஈரான். ஆமாம், ஈரான்ட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அந்த அடிக்கிற அடி வந்து அப்படியே யுஏஇ கதறாங்க, சவுதி கதறாங்க, பஹ்ரைன், கத்தார், குவைத். பஹ்ரைன் மன்னர் வந்து ஓடிப்பிட்டாராம், எஸ்கேப். அவனுடைய மொத்த பொருளாதாரமும் செதஞ்சு போய் கிடக்கு, நாடு செதஞ்சு போய் கிடக்கு. திரும்ப இஸ்ரேல வந்து பழைய பன்னீர்செல்வமா வரணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது 20 வருஷம் ஆகும். ட்ரோன்ஸ் வேறு இருக்குன்றாங்க. அந்த ட்ரோனை வந்து கட்டுப்படுத்தவே முடியல. அது போய் டம்முன்னு ஒரு 40-50 கிலோ குண்டை போட்டு இருக்கு. ஒரு 1000 ட்ரோன் அனுப்பிச்சு என்ன ஆகும்? நகரமே வீணா போயிருமே. அப்படி வீணா போய்கிட்டு இருக்கு. இந்த சூழல்ல ஈரானை அந்த ரீஜன்ல கட்டுப்படுத்துறது சுலபம் இல்லை. இப்போ வந்து முஜதபா பதவியேற்று இருக்காரு. இப்போ வந்து அவர் என்ன மாதிரியான டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் கையில எடுப்பாரு? இப்போ டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி கிடையாது, இப்போ வந்து அஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி தான். பஹ்ரைன்ல இந்த மாதிரி ஆயில் ரிஃபைனரி அதை வந்து இப்போ அடிச்சிருக்காங்க, பயங்கர அடி. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் கோபி. சார், அமெரிக்கா இஸ்ரேல் மிரட்டலையும் கடந்து மிரட்டலுக்கும் அஞ்சாமல் கமேனியுடைய மகன் வந்து புதிய உச்சபட்ச தலைவராக பதவியேற்றிருக்கிறார். அவர் பதவியேற்ற உடனே பார்த்தீங்கன்னா அதிருது இஸ்ரேல். இது இஸ்ரேலுடைய இதய பகுதியில் குண்டு மழை பொழிந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? என்ன நிலையில் இருக்கு இப்போ அந்த போர்? இப்போ போர் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ வந்து இவர் பதவி ஏற்றதுனால அங்கே அதிருதா அப்படிலாம் கிடையாது. அது ஏற்கனவே பிளான் தான். அது எங்கெங்கே டெல்லவீவில், ஜெருசலத்தில், ஹைஃபாவில் எல்லா இடத்துலையும் போடுறது பிளான் தான். என்னென்னா அந்த புதுசாக சொல்லியிருந்தாங்க இல்லையா, நீ வந்து ஒரு சர்ப்ரைஸ் அடுத்து வரும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த சர்ப்ரைஸ் என்னென்னா கைபர் ஷேக்கன் அப்படின்னு சொல்லி அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 700 கிலோ 1000 கிலோ வரைக்கும் சுமந்துட்டு போய் அடிக்கும். அது வந்து வேற வழியில் தடுக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல். இது வந்து இந்த கைபர் ஷேக்கன் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக அப்படி போடுறேன்னு சொல்லி சொன்னாங்க. அது போட்டாங்க. அப்புறம் கதர் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு 3 வெரைட்டி ஒன்று போட்டிருக்காங்க. ஓகே அவ்வளோதான். அதை போட்டால் அங்கே அவங்களுடைய வான் தடுப்பு பாதுகாப்பு தடுக்க முடியலை. ஸோ அதனால் இவர் பதவியேற்றதுக்கும் இங்கே போட்டதுக்கும் பெரிய அளவுக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இவங்க ஏற்கனவே போட வேண்டியது தான். அப்புறம் இவர் பதவியேற்றவுடனே அவர் நம்ம தலைவர் ட்ரம்ப்பு அவர் என்ன சொல்கிறார், வந்து என்கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் அந்த ஈரானோட தலைவர் பதவி வந்து நான் அப்ரூவ் பண்ணணும். நான் அப்ரூவ் பண்ணாமல் ஒருத்தர் பதவி ஏற்றார்னா அவர் வந்து கொல்லப்படுவார், போட்டு. ஓகே, அதனால் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஐயோ, ஈரானில் ஒரு தலைவர் பதவி ஏற்கிறதுக்கு நீ ஓண்டையும் கேட்கணும். முன்னாடி பழைய இதில் சொல்லுவாங்க, ஊரம் தோட்டத்தில் ஒருத்தம் போட்டான் வெள்ளரிக்காய், காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டான் வெள்ளத்துறை. ஆமாம், இப்போ இங்கே நம்ம இங்கே எல்லாம் பண்ணிட்டு இருப்போமா, வந்து யூகேக்காரன் பிரிட்டிஷ்காரன் வந்து இவ்வளோக்கு விற்று இது கூட நீ அங்கே வச்சுக்கோ, இது காசு எனக்கு கூடன்னு கேட்பானா. தன்னை உலக ரவுடின்னு அவர் நிரூபித்துக் கொள்கிறார். அந்த டைம் நிரூபத்தில் இப்போ கிறுக்குத்தனம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். உலக ரவுடின்ற இமேஜ் எல்லாம் அங்கே வந்து குறைஞ்சிருச்சு. இப்போ என்னைக்கு வந்து அவரோட கப்பல் இருக்கு இல்லையா, யூஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன், 500 கிலோமீட்டர்லேருந்து 350 கிலோமீட்டராக வந்து திரும்ப 1000 கிலோமீட்டருக்கு திரும்பி போயிடுச்சு, பயந்து போய். அப்போ என்னைக்கு நீ வந்து அவன் பார்த்து பயந்து போனால் அது வந்து ராசதந்திரம் இல்லை, அது பயம், பயம். அடிச்சிட்டான்னு இந்த இது அடித்தா என்ன முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி இங்கே இஸ்ரேல் பக்கத்தில் அந்த சைடில் மெடிட்டரேனியன் சீல மத்திய தரைக்கடலில் நின்று யூஎஸ்எஸ் ஜெரால்டு ஃபோர்டு அது வந்து அப்படியே தள்ளி வந்து சுயஸ் பக்கம் அங்கிட்டு போயிடுச்சு. அதனால் இதெல்லாம் வந்து இவன் அடிக்கிறான், கையில் நிறையா வச்சுருக்கான், அடிக்கிறான், நம்மளால் அடிதாங்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் பொதுமக்கள் அவங்களுடைய ஊர்வலம் போனதில் வீடியோலாம் பார்த்தீங்களா? கதறாங்க, ஈரான் ஈரான் வி ஆர் சாரி ஈரான். ஆமாம், ஈரான்ட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து காசாவில் அடிக்கும்போது என்ன பண்ணாங்க, அவ்வளோ பேரும் வந்து நல்ல ஒரு பியர் பார்ட்டி வச்சுக்கிட்டு வி ஆர் என்ஜாய், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே பக்கத்தில் காசாவில் பார்த்தா மக்கள் வந்து கொத்து கொத்தாக அடித்து செத்தாங்க. ஓகே, இப்போ இங்கே சாகும்போது வலிக்குதுல்ல. அப்போ ஏன் வந்து இந்த அதாவது யூத மக்கள் அவங்களும் நம்மளுடைய சகோதர சகோதரிகள். ஓகே, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவங்க வந்து பக்கத்தில் ஊரம் அடிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு வந்து வந்தால் வான் பாதுகாப்பு அடுக்கு வந்து தடுத்துருது. அதேமாரி கீழே விழுந்தால் கூட நாங்கள் வந்து பங்கருக்குள்ளே உட்காந்துக்கிறோம் அப்படின்னு நாங்கள் சௌரியமாக பாதுகாப்பாக இருக்கோம் அப்படின்றாங்கல்ல. அந்த பாதுகாப்பில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து போட்டு தாக்குதாக்குன்னு தாக்கிட்டு இருக்காங்க. இந்த அறிவு வந்து போன வருஷம் 12 நாள் போர்லையே நடந்துச்சு.
அதையும் மீறி திரும்ப வந்து நாங்கள்லாம் அப்படி இம்ப்ரூவ் பண்ணிட்டோம், நாங்கள் யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி பண்ணாங்கல்ல. இப்போ வந்து வழி தாங்க முடியாமல் கதறாங்க. கதறு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. அங்கே ஏற்கனவே சொன்னாங்க, போன வாரம் 10 நாளைக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். என்னென்னா அங்கே டெல்லவீவ் மாதிரி நகரங்கள் இருக்கு இல்லையா, அந்த பெருநகரங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்கள் அப்படியே வெளியே அப்ரப்டாக போட்டு அவங்க எல்லாம் வந்து வெளியில் கிராமங்கள்லேயும் தோட்டங்கள்லேயும் குடியேறாங்க. அது வந்து இப்போ வந்து வீடியோ வந்துக்கிட்டு இருக்கு. முன்னாடி வந்து செய்தியாக வந்துச்சு, குடியேற போகிறாங்க. டெல்லவீவ் வந்து கோஸ்ட் சிட்டியாக மாறுது. அதாவது ஆளே இல்லாமல் ஒரு மாதிரி மயான காடா கோஸ்ட் சிட்டி, மயான நகரம். ஆமாம், இருக்கும், வீடு இருக்குது, ரூம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆள் கிடையாது. ஆள் இல்லைன்னு என்ன அர்த்தம்? நம்ம இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, அந்த ஹவுஸ் ஹோம் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஹவுஸ்னாலும் வீடு தான், ஹோம்னாலும் வீடு தான். ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன? ஹவுஸ்னால் வெறும் கட்டடம், ஹோம் அப்படின்னா அந்த கட்டடத்துக்குள்ளே உயிர்கள் உலாவும் இடம், மக்கள் இருப்பாங்க. இங்கே மக்களே இல்லைன்னா கோஸ்ட் சிட்டி. இது வந்து இப்போதைக்கு நல்ல சிட்டி, அது வந்து மக்கள் இல்லைன்னா கோஸ்ட் சிட்டி அப்படின்னா அவங்க எல்லாம் வெளியில் போய்கிட்டு இருக்க வீடியோக்கள். ஸோ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து ட்ரம்ப்பு இவங்கெல்லாம் மொத்தத்துக்கு தலை பிச்சுட்டு அலையிறாங்க. அப்புறம் வழக்கம் போல் வந்து தலைவர் பதவி ஏற்றோன்னே என்ன சொன்னாங்க, வந்து நாங்கள் வந்து யாருக்கும் பயப்படணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பக்கத்தில் என்ன, நீ வந்து ரொம்ப ஓவராக பண்ணுறிய, ஈரான் வந்து என்ன அடித்தாலும் திரும்ப அடிச்சுட்டு இருக்கே அப்படின்னு அவனோட ஸ்டாக் பேரில் எல்லாம் அடித்து பார்த்தாங்க. இன்னும் எக்கச்சக்கமாக அண்டர் கிரவுண்டில் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் வச்சுருக்காங்க, உண்மையாக தான் இருக்குது. ஏன்னா அடித்து முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து 80%க்கு மேலே அவங்களோட ஸ்டாக் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம் அப்படி சொன்னாங்க. காலி பண்ணதுக்கப்புறம் வந்து இது போட்டு சுற்றியே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அடிக்கிற அடி வந்து அப்படியே UAE கதறாங்க, சவுதி கதறாங்க, பஹ்ரைன், கத்தார், குவைத்து அப்படின்னு. இப்போ இதை விஷயத்தை சொல்லும்போது பஹ்ரைன் அப்படின்னம்னா பஹ்ரைன் மன்னர் வந்து ஓடி போயிட்டாராம், எஸ்கேப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பஹ்ரைன் வந்து ஒரு சின்ன தீவு, ஓடி போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. அவர் ஓடிட்டாரா அல்ல அவர் எங்கே ஒளிஞ்சிருக்காரா? அவர் தான் மன்னர், மக்களை வந்து வழி நடத்தக்கூடிய மன்னர், ஆளை காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து தகவலாக வந்தது. ஸோ வேறு எந்த டீட்டெயில் இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் UAE எடுத்தீங்கன்னா அந்த மன்னர் அவங்க எல்லாமே வந்து தைரியமாக இருக்காங்க. நேற்று ஸ்டேட்மெண்ட்டை விட்டாங்க. நாங்கள் வந்து அது துபாயோட மன்னர் ரூலர் ஷேக் முகமது பின் ராஷித், அவர் என்ன சொன்னார்னா, இப்போ இந்த பிரச்சனை வந்து பிரச்சனை தான், ஆனால் அதெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம், சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபேஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நேரத்தில் தான் நாங்கள் யார், எங்களோட திறமை என்னென்னு காமிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதனால் நாங்கள் வந்து அப்படிலாம் அசர்றதா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எனக்கு வந்து பெருசாக நான் துபாயில் இருந்து எனக்கு தெரியும், ஷேக் முகமது நினச்சா செய்யக்கூடிய ஆள். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, அதாவது வெறும் மண் ஒன்றுமே இல்லாத இடம், அங்கே வந்து உலகத்தில் இருக்கிற அவ்வளோ பேரையும் வந்து இன்வெஸ்ட் பண்ண வச்சு அவ்வளோ கட்டடத்தை கொண்டு வந்து அவ்வளோ டூரிசம் கொண்டு வந்து அவ்வளோ டெவலப் பண்ண முடிஞ்சவங்களுக்கு இந்த போர் நடக்கும்போது பிரச்சனை தான். இப்போ இவ்வளோ அடிக்கிறாங்க ஈரான், அப்புறம் ஏன் எதிர்த்து அவங்க போரிட மாட்டாங்க? அவங்ககிட்ட வசதி வேணும்ல. போர்னா இப்போ ஈரான் வந்து ஈரானோட ஒரு மிகப்பெரிய ஒரு அமைச்சர் ஒருத்தர், அவர் வந்து சொல்கிறாரு, எங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம், மிசைல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம், அடிக்கிறதுக்கு இப்போ சண்டை இல்லை, நாங்கள் வாட்டு பண்ணிகிட்டே இருக்கோம், ஸ்டாக் பேல் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. வருஷத்தில் வந்து ஒரு 2000 மிசைல் செய்கிறோம் அப்படின்னா 10 வருஷமாக சண்டையே இல்லை எங்களுக்கு. போன முறை 12 நாள் போரில் கொஞ்சம் யூஸ் பண்ணோம், மற்றபடி எங்கள் கையில் நிறையா இருக்குது. ஒரு 12,000 20,000 மிசைல் இருந்துச்சுன்னா அதை பூரா இப்போ யூஸ் பண்ணுறோம். ஆமாம். அப்போ அதே நேரத்தில் துபாயில் வந்து அவங்க என்னத்தை பண்ண இதெல்லாம் பண்ணலை. அவங்க வந்து அமெரிக்காவிலேருந்து வாங்கிட்டு இருந்தாங்க, அமெரிக்கா, ஃப்ரான்ஸோ அல்லது இஸ்ரேலோ இவங்ககிட்ட வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. வாங்கினா அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஆள் வேணும்ல. நல்லா இவங்க வந்து சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா வசதி, அதாவது பண்ணையார் வீட்டு பசங்க எப்படி இருப்பாங்க, ரொம்ப பெரிய பணக்காரனோட வீட்டு பசங்க எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி அந்த நாடுகளில் இருக்கிறவங்க இந்த தலைமுறை. அப்படி வரும்போது அவங்களுக்கான அந்த கஷ்டம் தெரியலை, பணம் ஈஸியாக வருது, அப்படி ஹாயாக இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க, வெளிநாட்டு போய் படிக்கிறாங்க, நல்ல எல்லா விதமான என்ஜாய்மெண்ட் இருக்குது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு இந்த வறுமை, இந்த கஷ்டம் தெரியலை. அப்புறம் திருப்பி அடிக்கணும்னா அவங்களுக்கு வந்து இது வேணும்ல, அதாவது ஆயுதங்கள் வேணும், அந்த ஆயுதத்தை பயன்படுத்துறதுக்கு வேணும், இடம் எல்லாம் அது வேணும்ல. அப்போது அந்த இது இல்லை. ஆனால் ஈரான் வந்து எப்படி அடிப்பாங்க, நம்ம திருப்பி அடிக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும், இந்த ஆராய்ச்சியிலே இருந்தேன். மக்களுக்கு சோறு போட்டாங்களோ இல்லையோ இந்த ஆராய்ச்சியில் இருந்தாங்க. அதனால் ஈரானோட திறமை, ஈரானோட ஆயுதங்கள் வேறு லெவல். GCC கண்ட்ரி அரபு நாடுகளில் ஆயுதம் இருக்கலாம், அந்த ஆயுதம் வந்து நிறையா அமெரிக்காவோட தளங்களில் இருக்குது. இவங்க வாங்கி வச்சுருக்காங்க, அதை பயன்படுத்தணும்ல. யாரை நோக்கி பயன்படுத்தாங்க? அதையும் மீறி UAEலேருந்து நேற்று ஃபைட்டர் ஜெட் அங்கே போய் ஈரானில் குண்டு போட்டிருக்கு, சவுதி அரேபியா குண்டு போடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இப்போ வந்து அந்த ரீஜனல் வாராக வந்து ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி வந்து இஸ்ரேல்லேருந்து அடித்தாங்க, இந்த தளத்திலேருந்து அமெரிக்கா தான் போய் அடித்தாங்க. அப்போ அமெரிக்கா போய் அடித்தோடனே
நீ இந்த தளத்துலேருந்து அடிக்கிறல்ல எதனால் அடித்தாங்கன்னா அவங்க வந்து சாதாரணமாக குண்டு போடலை, அவங்க வந்து ஆயில் ரிஃபைனரி, ஆயில் ஸ்டோரேஜ் இதெல்லாம் அடிச்சிட்டாங்க. ஏன்னா சைனாவுக்கு அப்போ தான் வலிக்கும் அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மக்கள் பயன்படுத்தக்கூடிய குடிநீர் இருக்கு இல்லையா, அந்த டீசலேஷன் பிளான்ட் அடிச்சிட்டாங்க. அடித்தோடனே இவன் திருப்பி வந்து பதிலுக்கு அடிக்கிறான். டீசலேஷன் பிளான்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இதில் ஹைஃபா துறைமுகத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலில் ஹைஃபா துறைமுகத்தில் இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரி, அந்த பிளான்ட் ஸ்டோரேஜ் இருக்குல்ல, அதை வந்து ஈரான் அடிக்கிறாங்க. இப்போ இங்கே வந்து ஒரு 7 இடத்துல, டெஹரானில் வந்து நார்த் ஈஸ்ட்டு, நார்த் சைடில், சவுத் சைடெல்லாம் சுற்றி இவங்க ஒரு 7 இடத்துல அடித்தாங்கன்னா அவங்க 2-3 இடத்துல அங்கே அடிக்கிறாங்க. அப்போ இனி உங்களையும் நான் தேடி தேடி அடிப்பேன்னு சொல்லி ஈரான் சொல்கிறான். சொன்னால் செய்வாங்க. காரணம் அவங்க கையில் அவ்வளோ ஆயுதங்கள் இருக்குது. இன்னும் வந்து ஒரு 30,000-20,000க்கு மேலே 30,000 தாண்டி இது ட்ரோன்ஸ் வேறு இருக்குன்றாங்க. அந்த ட்ரோனை வந்து கட்டுப்படுத்தவே முடியல. அது போய் டம்முன்னு ஒரு 40-50 கிலோ குண்டை போட்டு இருக்குது. ஒரு 1000 ட்ரோன் அனுப்பிச்சு என்ன ஆகும்? நகரமே வீணாக போயிருமே. அப்படி வீணாக போய்கிட்டு இருக்கு. இப்படி சூழலில் ஈரானை அந்த ரீஜனில் கட்டுப்படுத்துறது சுலபம் இல்லை. ஓகே, மொத்தத்துக்கு ஈரான் வந்து பசுமமாக்கினா நடக்கும். பசுமமாக்கக்கூடிய ஒரே வழி வந்து அணுகுண்டு மட்டும்தான். அது என்ன ஆகும்னு தெரியாது. ஸோ இதுதான் மேட்ரு இப்போதைக்கு. இப்போ வந்து முஜதபா பதவியேற்று இருக்காரு. இப்போ வந்து அவர் என்ன மாதிரியான போர் யுக்திகள், போர் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கையில் எடுப்பார்? என்ன மாதிரியான தாக்கங்கள் என்ன பண்ண போறோம் நமக்கெல்லாம் தெரியாதுங்க. இப்போ டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இப்போ வந்து அஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி தான். அஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி. ஆமாம். முன்னாடி வந்து பேச்சுவார்த்தை நடந்துச்சு, நாங்கள் வந்து நம்பி உட்காந்துருந்தோம். எங்கள் தலைமையை போட்டு தள்ளிட்டு ஏகப்பட்ட பேரை போட்டு தள்ளிட்டீங்க. இப்போ நாங்கள் வந்து தாக்குறோம். எங்களை தாக்குறதுக்கு எங்கெங்கெல்லாம் எந்தெந்த இடத்துலேருந்து வந்து பயன்படுத்துறீங்களோ அத்தனை இடத்தையும் அடிக்கிறோம் அப்படின்னு சுற்றியே வந்து அவங்க யுஏஇ, பஹ்ரைனு, கத்தாரு, சவுதி அரேபியா, குவைத்து, ஜோர்டானு, ஈராக்கு அப்படின்னு அத்தனை இடத்துலையும் உள்ள தளங்களை அடிச்சிருக்காங்க. தளங்களில் இருக்கிற ரேடார் கருவி அடிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் அடிச்சிருக்காங்க. அதனால் இப்போ இது மாதிரி அது மாதிரி இங்கெல்லாம் கிடையாது. அது போய் யுஎஸ்ஏ எம்பசி, அமெரிக்க எம்பசி நார்வேல, ஆமாம், அது ஓஸ்லோல தனி. இவர் பதவியேற்ற உடனே பல சம்பவங்கள் நடக்கு. அது பதவி ஏற்றுக்கிட்டார்கள், நடக்கத்தான் செய்யும். இன்னொன்று, அப்பா கூட உட்காந்து இந்த இப்போ பதவி ஏற்றிருக்க முஜ்தபா கமேனி, அவர் வந்து இதுக்கு முன்னாடி IRGCல சீஃபாக இருந்தாள். ஓகே, போய் போர்க்களத்தில் 80களில் ஓகே அங்கே வந்து ஈராக்கோட போர் நடக்கும்போது முன்னணியில் போர் புரிஞ்சாள். இப்போ இருக்கிற இது வந்து சும்மா வந்து கடைமட்டத்தில் இருந்து தான் வந்திருக்காங்க. ஆமாம். அது வந்து சும்மா ஏதோ அவரோட 2வது மகன் பரவாயில்ல கொஞ்சம் தூக்கி உட்கார வைப்பா அப்படி இல்லை. அவர் காட்டில் மேட்லையும் அலைஞ்சு உயிருக்கு பயந்து அதெல்லாம் தப்பிச்சு அப்படி பெரிய இடத்துக்கு வந்தாள். ஓகே, அதனால் இது வந்து ஒரு என்ன சொல்ற, இந்த ஆளும் வந்து சாதாரண ஆள் இல்லை. அவருக்கு வந்து எல்லா விதமான நூக்கன் காணர் வரைக்கும் தெரியும், என்னென்ன பண்ணணும்னு தெரியும், போர் தந்திரங்கள் தெரியும், எல்லாம் தெரியும். இன்னொன்று, அவங்க அப்பாவாவது வந்து கொஞ்சம் போரில் கொஞ்சம் இருந்தால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு 89 அப்புறம் வந்து பெருசாக போரே நடக்கலை. பெருசாக அவர் 37 வருஷத்தில் போர் எங்கே நடந்துச்சு? போன வருஷம் லேசாக கொஞ்சம் ஒரு 12 நாள் போரை தவிர மற்ற எங்கேயும் போர் நடந்தது இல்லை. அதே நேரத்தில் இவர் வந்து போரில் இருந்தாள். ஓகே, ஸோ இவர் வந்து சாதாரண அப்பனை மிஞ்சின ஆளாக தான் இருக்கும். அதனால் அவ்வளோ நடக்கிறது ஈஸி இல்லை. என்னென்னா பிரச்சனை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய்கிட்டு இருக்கு. ஓகே, அமெரிக்கா சொல்லுது ஈரானுடைய இராணுவம் வந்து சரணடைகிறோம் அப்படின்னு சொல்றது கூட ஆள் இருக்காது அப்படின்ற போல ஒரு எச்சரிக்கை விடுக்கிறாங்க. அதற்கு ஈரான் தரப்புல இருந்து எங்க கிட்ட ஆயுத பலம் வந்து இன்னொரு 6 மந்த் கிட்ட இருக்கு அப்படின்ற அளவுக்கு இவங்க ஒரு பதிலடி கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ஈரானுடைய ராணுவ வலிமை இருக்கா? அதனுடைய கட்டமைப்பு ஈரானில் வந்து IRGCல மட்டுமே 6 லட்சம் பேர் இருக்காங்க. ஓகே, அது இல்லாமல் உங்களுக்கு நேவல் தனியாக இருக்குது, ஏர்ஃபோர்ஸ் தனியாக இருக்குது, அது போக எக்ஸ்ட்ரா படைகள் வேறு தனியாக இருக்குது. அது இல்லாமல் அவங்களோட ப்ராக்சிஸ் இருக்காங்கல்ல, அவங்க லட்சங்களில் இருக்காங்க ப்ராக்சிஸ். ஸோ இதனால் ஈரான் வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடவே முடியாது. அவங்க 6 மாதத்துக்கு மேலே உள்ள தேவையான அளவுக்கு அவங்ககிட்ட கையில் வந்து ஆயுதங்கள் வச்சுருக்காங்க. அது சொல்ல ஒரு 30,000 ட்ரோனு ஒரு நாளைக்கு வந்து 500 ட்ரோன் எடுத்து விட்றாங்க. அப்படின்னா 30,000 ட்ரோனு அது எவ்வளோ நாளைக்கு பண்ண முடியும்? இந்த ட்ரோனால அமெரிக்கா அவருடைய பொருளாதாரம் தான் அந்த அழிது அப்படின்ற போல சொல்றாங்க. யாரோட பொருளாதாரம்? அமெரிக்காவுடைய பொருளாதாரம். ஏன்னா ஒரு ட்ரோன் அழிக்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய மிசைலுடைய விலை இதை தாண்டி தான் இருக்கு. ரொம்ப சிம்பிள். இவங்க வந்து 30 லட்ச ரூபா இவங்க ட்ரோனு. ஓகே, அதை அடிக்கிறதுக்கு ஒரு என்னது ஒரு 8 கோடி 10 கோடி அப்படி. அதனால் அந்த அளவுக்கு இது அடிச்சே ஆகணும், இல்லை இது போடும், இது வந்து அங்கே போய் விழுந்து வெடிமருந்தை போடும், அடிச்சு தான் ஆகணும். அடிக்கிறதுக்கு இது 30 லட்ச ரூபா விலை. அதில் வந்து $1 மில்லியன் வச்சுக்கலேன். $1 மில்லியன் என்ன கணக்கு வச்சுக்க? 10 லட்ச ரூபா, $10 லட்சம் டாலரு.
10 லட்சம் இன்ட்டு 100 ரூபா போடுங்க. அப்போ என்னாச்சு, 1 கோடி 10 கோடி ரூபா ஆச்சு. ஸோ 30 லட்ச ரூபா அடிக்கிறதுக்கு 10 கோடி ரூபா. அது வந்து சப்போஸ் மிஸ் ஆச்சு அப்படின்னா இன்னொன்று போகணும். அப்போ 20 கோடி அவ்வளோ செலவு பண்ணால் தான் இதை வந்து அடிக்க முடியும். ஆனால் அது வந்து கையில் ஸ்டாக் கம்மியாக வச்சுருக்கேன். எப்படி போனாலும் அந்த ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் வந்து மேபி ஒரு 2000 வச்சுருக்காங்க அப்படின்னா இவன் வந்து 20,000 வச்சுருக்காங்களே, எவ்வளோ அடிக்க முடியும்? அது இல்லை. அதாவது வந்து அவங்க மிரட்டல் வந்து பெரிய ஆள், அவங்க மிரட்ட தான் செய்வாங்க. அதுக்கு பயந்த ஆள் இவங்க இல்லை. ஒரு விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் ஈரான் அதை சுற்றி உள்ள எந்த நாடுகிட்டையும் நேரடியாக சண்டைக்கு போனதே இல்லை. அவன் வாட்டுக்கு என் வேலை உண்டு, என்னோடய ஆயுதம் உண்டு, என்னோட என்ரிச்மெண்ட் உண்டு, நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் உண்டு, இதை நான் பண்ணிகிட்டே இருக்கேன். வேறு யாருக்கும் நான் உரண்டை இழுக்கலை. ஆனால் ஏன்ட்ட நீ வந்து உள்ளுக்குள்ளே வந்து வம்புழுத்தேன்னா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சும்மா விடலை. இன்றைக்கி வந்து இஸ்ரேல், இப்போ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இஸ்ரேல் அவனுடைய மொத்த பொருளாதாரமும் செதஞ்சு போய் கிடக்கு. நாடு செதஞ்சு போய் கிடக்கு. இனி திரும்ப இஸ்ரேலை வந்து அந்த பழைய பன்னீர்செல்வமாக வரணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது 20 வருஷம் ஆகும். 15 to 20 வருஷம். அதுக்கடையில் வந்து அவன் 15 to 20 வருஷம் வந்து கட்டமைக்கணும்ல. அவனை மற்றவங்க நம்பணுமே, அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கணுமே, மக்கள் போய் அங்கே வேலை செய்யணுமே. இவ்வளோ இருக்குது. 15-20 வருஷம் ஆகும் திரும்ப வந்து பழைய வந்து சேர்றதுக்கு. வந்ததுக்கப்புறம் திரும்ப பக்கத்தில் உரண்டை இழுக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே சுற்றியே உள்ளவங்க பூரா அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்ககிட்ட அடி வாங்குறதுக்கு இப்போ ஈரானில் வந்து நிறைய ஆயுதங்கள் இருக்குது. அந்த ஆயுதங்களில் திரும்ப வந்து ஹிஸ்புல்லாட்டையும் ஹவுதிஸ்ட்டையும் ஹமாஸ்டையும் கொடுத்தாங்கன்னா அவங்க திரும்ப இஸ்ரேல் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து இவங்க சுற்றியே வந்து இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அடிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருப்பாங்களா, இல்லை டெவலப்மெண்ட் பார்ப்பாங்களா? இப்போ அடிச்சிருக்காட்டி சாதாரண அடிக்கல, இஸ்ரேல் எந்திரிக்க முடியாது. அதே நேரத்தில் துபாய் பார்த்தீங்கன்னா நம்ம பேசியிருக்கோம். என்ன நினைச்சாலும் வெறும் ஒரு மணல் பாங்கான ஒரு பாலைவனத்தை கட்டி எழுப்புன ஒருத்தர். ஆனால் திருப்பி கட்டி எழுப்புறதுக்கு மக்கள் சுற்றி உள்ள மக்கள் மத்தியில் அந்த மக்கள் நம்பிக்கையை பெறணும்ல, அதுக்கு டைம் எடுக்கும். ஏன்னா அங்கே வந்து பெட்ரோல் கிடையாது துபாயில், அபுதாபியில் இருக்குது. ஓகே, அதனால் இந்த மாதிரி ஒரு சூழல் மொத்தத்துக்கு இந்த இது வந்து டெய்லி போய்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் என்னென்னா தெஹ்ரானில் அவங்களோட ஆயில் ரிசர்வ் இதெல்லாம் ரிஃபைனரி ரிசர்வ் எல்லாம் அடிச்சிருக்காங்க. அதுக்கு எதிர்த்து அதுக்கு ஆப்போசிட்டாக இவங்க வந்து ஹைஃபாவில் இஸ்ரேலில் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய தெஹ்ரானில் அவங்களுடைய வாட்டர் பியூரிஃபிகேஷன் அடிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஃபுஜேராவில் இங்கே அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை வந்து பஹ்ரைனில் டீசலேஷனில் பஹ்ரைனில் இந்த மாதிரி ஆயில் ரிஃபைனரி அதை வந்து இப்போ அடிச்சிருக்காங்க. பயங்கரமாக எரியுது அங்கே. அப்போது சுற்றி உள்ள எல்லாத்தையும் அடிச்சிட்டு இருக்காங்களா. அப்புறம் இவங்க எல்லாம் வந்து சொல்லி பார்த்தாங்க சவுதி அரேபியா, யுஏஇ வந்து. இப்போ சவுதியிலேருந்து யுஏஇலேருந்து அவங்க வந்து ஈரானை நோக்கி அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட்டை அனுப்பிச்சி விட்டு சண்டைக்கு வர்றாங்க. ஸோ இன்னைக்கு உள்ள சூழல் இது. தொடர்ந்து வளைகுடா நாடுகள் மீது ஈரான் வந்து தொடர் தாக்குதல் நடத்தி வருது. அது வந்து ஒரு என்டர்பிரனர், அவங்க வந்து ஒரு தொழில் நகரம். அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர் என்டர்பிரனர்ஸ் எல்லாம் என்ன மாதிரியான தாக்கத்தை, அவங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்பெல்லாம் உருவாகி பிசினஸ் போயிடும். என்டர்பிரனர் என்ன பிசினஸ் தானே. வியாபாரம் பண்றவங்களுக்கு என்ன வரணும், ஒரு பக்கம் ப்ரொடக்ஷன் நடக்கணும், இல்ல ப்ரொடக்ஷன் அங்க நடக்கலையா வெளிநாடுகள் நடக்கணும், அங்கிருந்து வாங்கி. இதனால வளைகுடா நாடு மீது இருக்கிற நம்பிக்கையே போயிடுமே சார். எல்லாமே காலி பண்ணிட்டு எந்த நாடு வளைகுடா நாடுல துபாயை தவிர எந்த நாடுங்க வந்து மற்ற வெறும் வியாபாரத்தை நம்பி இருக்கு. எல்லாமே வந்து பெட்ரோல் நம்பி இருக்கு. சவுதி எடுத்துக்கங்க, பஹ்ரைன் எடுத்துக்கங்க, குவைத் எடுத்துக்கங்க, கத்தார் எடுத்துக்கங்க. கத்தார் வந்து நேச்சுரல் கேஸு. அப்புறம் யுஏஇயில் வந்து அபுதாபி எடுத்துக்கங்க. இதெல்லாம் வந்து அவங்க நிலத்துக்கு கீழே கிடைக்கக்கூடிய ஃபாசில் ஃபியூல்னு சொல்லக்கூடிய குரூட் ஆயில் நம்பி இருக்குது. துபாய் மட்டும்தான் இதை இந்த வர்த்தகத்தை நம்பி. துபாய் வந்து கொஞ்சம் கீழே இறங்கும். அதான் சொன்னேன், துபாய் வந்து கீழே இறங்கும். திரும்ப அந்த நம்பிக்கை கட்டி எழுப்புறதுக்கு பல வருடங்களா அப்படிங்கிறது தான். மிக்க நன்றி சார், நேரில் வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததுக்கு நன்றி.